பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 22வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-10. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. ஆமீனப்பா, அந்த சிறு பிள்ளைகளை போன்ற ஒரு கபடற்ற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. மனம் இறங்குவீராக. சூதுவாது தெரியாதபடி பிள்ளைகள் பேசுகிற விதமாக ஆவியானவரே, எங்கள் உள்ளம் அது உம்முடைய ஆவியினாலே புதுப்பிக்கப்படட்டும், பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆண்டவர் இறங்குவீராக. ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் வேலி அடைத்தருளும். உம்முடைய மகா கிருபைக்குள் அர்ப்பணிக்கின்றோம் என்றாச்சா. உம்மை தரிசிக்கும்படியாகவும் உம்முடைய வெளிப்பாடுகள், தரிசனங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியான் கிருபை தாங்க ஆவியானவர் இறங்குவீராக என்றாச்சா. பிள்ளைகளோட போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. உம்முடைய பாதுகாப்பை அருள் செய்யுங்கப்பா. எல்லா தீமைக்கும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா விதமான ஆபத்துகள், மோசத்திலே இருந்து பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சித்தரலும் உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைங்கப்பா. ஆமீன். என் ஆவியானவரே, எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆட்சியாளர்களுக்கு ஞானத்தினால் நிரப்புங்க. ஆமீன். என் ஆவியானவரே, அப்பா தகப்பனே, தேசத்தின் ஜனங்களுக்கு என்னென்ன விதத்தில் நன்மைகள் செய்ய வேண்டுமோ அதை யோசித்து செயல்படக்கூடிய கிருபையை நீங்க தாங்க. கர்த்தர் நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் ஆவியானவரே. நல்ல ஆலோசனைகள், புத்திமதிகள் உங்களுக்கு உண்டாகட்டும். உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. நன்றி அப்பா. யுத்தங்கள் ஓயட்டும் என் ஆவியானவரே. உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்முடைய ரகசிய வருகைக்கு ஆண்டவரை ஜனங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. தகப்பனே, எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். நீர் வரப்போகிறீர் என் ஆவியானவரே. உம்முடைய மகா கிருபையான அந்த ரகசிய வருகையிலே என் ஆவியானவரே, உம்முடைய கால சத்தம், உம்முடைய ஆரவார சத்தம் எங்களுக்கு கேட்க வேண்டும் ஐயா. தயவாய் இறங்குவீராக. எங்கள் மீறுதலோ, குறைகள், குற்றங்கள் எதுவாயிருப்பின் மன்னித்தரலும். இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. ஆமீன் தகப்பனே. தேவனுடைய மெய்யான வழியிலே நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபை தருவீராக. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. சரீர சுகத்தையும் பலத்தையும் நீர் அருள் செய்வீராக. என் ஆவியானவரே, எல்லா கட்டுகளிலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவர் இறங்குவீராக. உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும். ஆமீனப்பா. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் வாயினாலும் எங்கள் இருதயத்தினாலும் எங்கள் வாயின் வார்த்தைகள், நாங்கள் செய்கிற காரியங்கள் சகலமும் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்க அனுகிரகம் புரிவீராக. ஆமீன். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.